லாபான் அவருடைய குடும்பத்திலிருந்து ஈசாக்குக்கு பிள்ளை எடுக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல எதெல்லாம் நன்மைகள் எங்கேயோ விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் எங்கேயோ இருந்து கொண்டு வருவார். தீமை அல்ல, நன்மையை மாத்திரம் கொண்டு வருவார். ஆமென். அந்த லாபான் மூலமாக, அந்த நாகோர் மூலமாக பிசாசு ஒருவேளை திரிச்சு ஆபிரகாமுடைய குடும்பம் யாக்கோபுக்கு ஒரு தீமையை கொண்டு வந்திருக்கலாம். எத்தனையோ வருஷம் லாபத்தை அடக்கி இருக்கலாம். ஆனா அதே குடும்பத்தின் மூலமாக தான் 12 கோத்திரத்தை கர்த்தர் உருவாக்கினார். உங்க குடும்பத்துல உங்க சந்ததி மிஸ் பண்ணின எல்லா காரியமும் சொல்லுவாங்க, என்னமோ தெரியலப்பா, அது என் வாழ்க்கையில தடையாவே போயிடுச்சு. அந்த தடையை கர்த்தர் உங்க வாழ்க்கையில உடைப்பார். சொல்லுங்க, தடைகள் உடைக்கப்படும். சத்தமா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எனக்கு முன்பாக இருக்கிற என் சந்ததியார் பார்த்த தடைகள், என்னுடைய முன்னோர்கள் பார்த்த தடைகள், என் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் பார்த்த தடைகள், இந்த சந்ததியில என் மூலமாக திறக்கப்படும், உருவாக்கப்படும், சட்டம் மாற்றப்படும். ஆமென்.